இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான T20 தொடர் என்பது தற்போது பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் இந்திய டெஸ்ட் அணி என்பது இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் விளையாடி வருகிறது. மறுபக்கம் இந்திய T20 அணி வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரில் விளையாடி வருகிறது. அப்படியாக சமீபத்தில் நடைபெற்று முடிந்த 2 T20 போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றியையும் பெற்றிருந்தது. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அணியை தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் வீழ்த்தியுள்ளது இந்திய அணி. அதனைத் தொடர்ந்து தற்போது 3வது T20 போட்டி சற்று முன் நடைபெற்றது. இந்த போட்டிதான் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில், அதாவது T20 வரலாற்றில் நம்பர் 1 போட்டி என்று கூட சொல்லலாங்க. ஆமாங்க, அதற்கு காரணம் இந்திய கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் சமீப காலமாகவே சூப்பராக விளையாடி வருகிறது. அண்மையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் மட்டும்தான் இந்திய அணி சொதப்பியிருந்தது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்திய அணி சூப்பராக விளையாடி வருகிறது. அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து இந்திய அணி செம்மையான கம்பேக்கை கொடுத்து வருகிறது. அதுவும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த போட்டிகளில் தொடர்ச்சியாக வென்று வருகிறது. ஏனென்றால் இங்கிலாந்து தொடர் முடிந்த கையோடு ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான தொடரில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று அந்த தொடரை கைப்பற்றியிருந்தது. அதனைத் தொடர்ந்து இலங்கை அணிக்கு எதிரான T20 தொடர், ஒருநாள் தொடர் என அத்தனை தொடரிலும் ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற இந்திய அணி தற்போது இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. அந்த டெஸ்ட் தொடரிலும் கூட 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் நேற்றைய தினம்தான் முதல் டெஸ்ட் போட்டி முடிவடைந்தது. அந்த முதல் டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி இலங்கை அணியை எளிதாக வீழ்த்திவிடும் என்பதை இப்போதே சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது வேற லெவலில் இருந்து வருகிறது. அதுவும் இதில் மிக முக்கிய விஷயம் என்னவென்றால், இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டுள்ளது. அதாவது டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கு பெற வேண்டுமென்றால் இந்த புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களில் இருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் இந்திய அணி இந்த தொடருக்கு முன்பாக கிட்டத்தட்ட இந்த புள்ளிப்பட்டியலில் கடைசியில்தான் இருந்தது. ஆனால் இந்த தொடரில் முதல் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் மேலே வந்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்த போட்டியிலும் இலங்கை அணியை வீழ்த்திவிட்டால் கண்டிப்பாக இந்த புள்ளிப்பட்டியலில் முதல் 3 அல்லது 4 இடத்திற்குள் இந்திய அணி வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் அடுத்தடுத்த தொடர்களிலும் ஒரு சில போட்டிகளில் வெற்றி பெற்றாலே, அதாவது ஒரு சில டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெற்றாலே முதல் 2 இடத்தை பிடித்து டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கும் இந்திய அணி தகுதி பெற்றுவிடும். ஆகவே டெஸ்ட் உலகக்கோப்பை தொடரை பற்றிய கவலை இந்திய அணிக்கு இனிமேல் வேண்டாம் என்பதை இந்த இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணி நிரூபித்துவிட்டது. இந்த சூழலில்தான் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இந்திய T20 அணி மற்றொரு தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது. அதாவது ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய T20 அணி இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரில் விளையாடி வருகிறது. இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால், கடந்த T20 போட்டிகளில் இந்திய அணியில் பங்கு பெறாமல் இருந்த சூரியகுமார் யாதவ் இந்த போட்டியில், அதாவது இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் களமிறங்கியிருக்கிறார். ஆகவே இது இந்திய அணிக்கு இன்னும் கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில்தான் இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடர் தொடங்கி இதுவரை 2 போட்டிகள் நடந்து முடிந்திருந்தது. அந்த 2 போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றியும் பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து சற்று முன் நடைபெற்ற இந்த 3வது T20 போட்டியை பொறுத்தவரையில் இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. இதுதான் வெஸ்ட் இண்டீஸ் அணி செய்த மிகப்பெரிய தவறு என்று கூட சொல்லலாங்க. ஏனென்றால் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய சூரியவன்சியும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து அதிரடியில் பின்னி பெடலெடுத்து விட்டனர். அதுவும் சூரியவன்சியை பொறுத்தவரையில் இவரது இந்த ஒரு அதிரடி என்பது இதுவரை கிரிக்கெட் உலகம் பார்த்திடாத அளவுக்கு கொடூரத்தனமாகவே இருந்தது. இதற்கு முன்பும் கூட இதே அளவுக்கான அதிரடியை சூரியவன்சி வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இவர் எதிர்கொண்ட பெரும்பாலான பந்துகள் சிக்ஸரை நோக்கிதான் சென்றது. ஒரு சில பவுண்டரிகள் தான் சென்றது. அதாவது ஒரு பேட்ஸ்மேன் அதிரடியாக விளையாடியிருக்கிறார் என்றால் ஒரு ஓவரில் 2 பவுண்டரிகள், 1 பவுண்டரிகள் அல்லது 1 சிக்ஸர், 2 சிக்ஸர் அடித்தால்தான் அது அதிரடியாக விளையாடியதாக கருதப்படும். ஆனால் சூரியவன்சியை பொறுத்தவரையில் ஒரு ஓவரில் 4 முதல் 5 சிக்ஸர்கள் மற்றும் 1 பவுண்டரி அடித்தால்தான் அது அதிரடியாக கருதப்படுவது போலத்தான் இருந்தது. அந்தளவுக்கு அதிரடியின் உச்சத்தை காட்டியிருந்தார் சூரியவன்சி.
அதுவும் இந்த தொடர் முழுவதும் வெஸ்ட் இண்டீஸ் நாட்டில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது. அதிலும் T20 கிரிக்கெட் என்று வந்துவிட்டால் வெஸ்ட் இண்டீஸ் அணி எப்போதுமே ஜாம்பவான் தான். அப்படிப்பட்ட ஜாம்பவான் அணிக்கு எதிரான T20 தொடரிலேயே, அதுவும் அதனுடைய சொந்த நாட்டிலேயே வைத்து வெறும் 15 வயது சிறுவன் இந்தளவுக்கு ஒரு அதிரடியை காட்டுகிறார் என்றால் இந்த ஒரு விஷயத்தை வார்த்தைகளால் சொல்லி பாராட்ட முடியாது. அந்தளவுக்கு இந்த போட்டியில் சூரியவன்சியின் அதிரடி என்பது எதிரணியான வெஸ்ட் இண்டீஸ் அணியை தாண்டி ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் திரும்பி பார்க்க வைத்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் சூரியவன்சி அதிவேக சதம், அதிவேக இரட்டை சதம், அதிவேக முச்சதம் என தனி ஆளாக 300 ரன்களை தொட்டிருந்தார். இது கிரிக்கெட் வரலாற்றில் நம்ப முடியாத அதிசயமாகும். அதாவது T20 கிரிக்கெட் வரலாற்றில் அரை சதம் எடுத்தாலே அது மிகப்பெரிய விஷயம்தான். அதுவும் T20 போட்டி ஒன்றில் சதம் எடுத்துவிட்டால் அதைவிட சாதனையான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அது மட்டுமில்லாமல் ஒருவேளை T20 போட்டியில் 200 ரன்கள் என்று யாராவது எடுத்துவிட்டால் அதுதான் அடுத்த 20-30 வருடங்களுக்கு கிரிக்கெட் வரலாற்றில் பேசுபொருளாக இருக்கக்கூடும். அப்படி இருக்கும்போது 100 ரன்கள் என்ன, 200 ரன்கள் என்ன, நான் அடிக்கிறேன்டா 300 ரன்கள் என இந்த மனுஷன் ஏதோ டெஸ்ட் போட்டியில் விளையாடுவது போல ஒரு T20 போட்டியில் தனி ஆளாக 300 ரன்களை எடுத்து உலக சாதனை படைத்திருக்கிறார். அதிலும் இந்த 300 ரன்களை இவர் எடுப்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அது என்னன்னா, இந்த போட்டியில் சூரியவன்சி அதிரடியாக விளையாடுவதை பார்த்துவிட்டு மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் அனைவரும் பெரும்பாலும் அவர்கள் பேட்டிங் ஸ்ட்ரைக்கை வைத்து கொள்ளாமல் சிங்கிள் ரன் எடுத்து கொடுத்து சூரியவன்சியே அதிகமாக பேட்டிங் செய்யும்படி பார்த்து கொண்டனர். அதனால்தான் சூரியவன்சியால் ஒரு T20 போட்டியில் இவ்வளவு ரன்களை எடுக்க முடிந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் சூரியவன்சி மட்டுமே 79 பந்துகளை எதிர்கொண்டிருந்தார். அதாவது ஒரு T20 போட்டியில் மொத்தமாக 120 பந்துகள் தான் வீசப்படும். ஆகவே அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட முக்கால்வாசி பந்துகளை சூரியவன்சி மட்டுமே இந்த போட்டியில் எதிர்கொண்டிருக்கிறார். அதற்கு மிக முக்கிய காரணம், நாம் ஏற்கனவே சொன்னது போல சூரியவன்சியின் அதிரடியை பார்த்துவிட்டு மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் அனைவருமே சூரியவன்சிக்கு சிங்கிள் ரன் மட்டுமே எடுத்து கொடுத்து சூரியவன்சியை பேட்டிங் செய்ய வைத்து அழகு பார்த்தனர். அதே போல சூரியவன்சியும் இவர் எதிர்கொண்ட அனைத்து பந்துகளையும் காட்டுத்தனமாக சிக்சர்களை நோக்கி பறக்கவிட்டு விக்கெட்டை இழந்தாலும் பரவாயில்லை என்று துணிச்சலாக விளையாடினார். அந்த துணிச்சலுக்கு கிடைத்த மிகப்பெரிய சரித்திர சாதனை பரிசாக இந்த ஒரு 300 ரன்கள் என்பது சூரியவன்சிக்கு கிடைத்திருந்தது. ஆக மொத்தம் இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் மொத்தமாக 372 ரன்கள் வரை எடுத்திருந்தது. இதில் சூரியவன்சி மட்டுமே 304 ரன்கள் வரை எடுத்திருந்தார். மேலும் இந்த போட்டியில் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில் சேசிங்கிலும் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று அரங்கேறியிருந்தது. அது குறித்து அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி படைத்த இந்த ஒரு சாதனையை பற்றி, குறிப்பாக நம்முடைய சூரியவன்சி படைத்திருக்கும் நம்பர் 1 சரித்திர உலக சாதனையை பற்றியும், மேலும் இலங்கைக்கு எதிராக நடந்து வரும் டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி 2வது டெஸ்ட் போட்டியிலும் இலங்கை அணியை வீழ்த்தி எளிதாக வெற்றி பெறுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.